ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெயும் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். அது கூட பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக புதினா, மல்லித்தழை சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன். இந்த தயிர் கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூளும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச காய்கறி எல்லாம் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரணும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசியெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா அரிசியையுமே நம்ம சேர்த்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சுருக்கேன். 3 விசிலுக்கு அப்புறம் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிரியாணி ரொம்ப குழையாமல் நல்லா சூப்பராக வந்திருக்கு பிரியாணி. இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு தயிர் பச்சடி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.